மலக்குடல் கேன்சரை ஏர்லி ஸ்டேஜ்லேயே இல்லை அது வளர்ந்து மலக்குடலை முழுசாக அடைச்சி வயிறு வலி வரத்துக்கு முன்னாடியே எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? ஈஸியாக எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? மலக்குடல் கேன்சர், அதாவது ரெக்டல் கேன்சர், இல்லை கீழே இருக்கிற சிக்மாய்ட் அந்த ஏரியாலேருந்து வர கேன்சர் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டெஸ்ட்டு, அக்கல்ட் பிளட் டெஸ்ட் இன் ஸ்டூல். அதாவது நம்ம மலை கழிக்கிறோம்ல, அதில் பிளட்டு இருக்கா, அதாவது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. அதாவது நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது மலக்குடல் கேன்சர், எனக்கு சந்தேகமாக இருக்குது மலக்குடல் கேன்சர் வந்துடுமோ, நான் முன்னாடியே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மலம் கழிக்கிறத டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. அதில் பிளட் ஸ்டெயின்டு ஏதாவது இருக்கா, பிளட் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்ப்பாங்க. அக்கல்ட் பிளட் டெஸ்ட் இன் ஸ்டூல்லாம் மலம். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக அக்கல்ட் பிளட் இருக்குது அப்படின்னா அது கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கேன்சர் செல்ஸும் இருக்கும். அக்கல்ட் பிளட் இன் ஸ்டூல்ஸ் வெறும் கேன்சரில் மட்டும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மூலம் இருக்குது, இல்லை ஒரு ஃபிஷர், அதாவது பௌத்திரம் சொல்லுவாங்களே, இதுவும் இருக்குது. இதுலேயும் இருக்கும் மூலம், பௌத்திரம், கேன்சர். இந்த மூணுத்துலேயுமே இந்த அக்கல் பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மூலம் பௌத்திரமும் நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம்னா நம்ம கையிலே தென்பட்டுரும் மூலம்லாம் இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ இந்த அக்கல் பிளட் டெஸ்ட் பார்க்குறோம், நமக்கு பாசிட்டிவ்னு வருது, பக்கத்தில் இருக்க டாக்டரை பார்க்கலாம், கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், மூலம் பௌத்திரம் இல்லை, கேன்சராக இருக்குமோ டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு கொலனோஸ்கோப்பினா எப்படி நம்ம வாய் வழியாக ஸ்டொமக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணுறோமே, அதேமாரி ஆஸ்திரவாய் வழியாக கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பாலிப் மாரி, இல்லை ஏதாவது புண்ணா இருக்கா அப்படின்னு அப்பயே பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா ஸ்டேஜ் 1லேயே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இது வளரும்போது அதுலேருந்து உரசிட்டு வரப்போ நம்மளோட மலத்தில் அதில் இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸ் வரும். அந்த பிளட் ஸ்டெயின்ஸை செக் பண்ணுறது மூலமாக நம்ம இதை ஸ்டேஜ் 1லேயே கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ ஈஸி தான். பட் யாரும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அக்கல் பிளட் இன் ஸ்டூல் யாரை எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறது இப்படின்னு நம்ம விட்டுறோம் யூஸ்வலாக. அதனால என்ன ஆகும்னா மலக்குடல் இவ்வளோ பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பைப் சைஸ் இருக்குன்னா அதில் பாதி அளவுக்கு அடைச்ச பிறகோ, இல்லை நமக்கு டாய்லெட்டே போக மாட்டேங்குது, இல்லை சீதையா டாய்லெட் போகுது இப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம கேன்சராக இருக்கணும் பயம் வருது. இப்படியெல்லாம் இல்லாமல் மொதல் ஸ்டேஜ்லேயே புண்ணு வரும்போதே நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சிம்பிள் டெஸ்ட் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை. ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணணும்னு நான் சொல்லலை. ரிஸ்க் ஃபேக்டர் யார்? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, தாத்தா இவங்களுக்குலாம் இருந்திருக்கு, இல்லை மாமாக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை யாருக்கு உண்மையிலே பயமாக இருக்கோ, யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், இல்லை எந்த ஒர்க் பேட்டர்ன், ஆக்குபேஷனல் கேன்சர்னா ரொம்ப நேரம் உட்காந்தே, அதாவது தையல் வேலை பார்க்குறவங்க, டிரைவர்ஸு, இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்த்துட்டே இருக்காங்களே, யாருக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரியான வேலை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர். கண்டக்டர்ஸ் எங்கேயாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டயட் பேட்டர்ன்ல இருக்க மாட்டாங்க. தே வில் டிராவல், அவங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, போகிற இடத்துலலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்னே இல்லாதவங்க, கண்ணா புண்ணான்னு டயத்துக்கு சாப்பிட்றவங்க, இவங்களுக்குலாம் தான் இந்த ரெக்டல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க். இவங்க எல்லாமே இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.